கம்பேரிசன் மென்டாலிட்டி ஒரு நியூராட்டிக்கான விஷயம் அது. அதாவது பிரெயின் நியூரான்ஸ்குள்ளே ஏற்படுற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் நம்மளை கம்பேர் பண்ண வைக்குது. ஸோ ஒரு ஆள் கூட கம்பேர் பண்ணுறது, இல்லை ஒரு குரூப் கூட கம்பேர் பண்ணுறது, இல்லை நம்மளுடைய டொமைனில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் கூட கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் செல்ஃப் ஃபினான்ஸ் செக்ஷனில் அவர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே காலேஜில் எய்டடில் இருக்கவங்க கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணுறது அவருடைய வழக்கமாக போகுது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஒரு பையன், அவன் கவுன்சிலிங்கில் அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே வரல, ஆனால் அதுக்கான தகுதி அவனுக்கு இருந்துச்சு. ஸோ கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே அட்மிஷன் எடுத்து வந்த ஒவ்வொரு பையனையும் தான் கூட கம்பேர் பண்ணி நொந்துக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர், 35 வயசு ஆள் ஒருத்தர், 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 32 வயசு ஆள், ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணுறது. ஏன்னா இவரை விட அவர் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறாரு, ஹீ இஸ் மோர் ஆன்சரபிள், ஹீ இஸ் மோர் அக்கௌண்டபிள், ஹீ இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஹீ இஸ் த ரெடி ரெக்கார்னர் ஃபார் த கம்பெனி அப்படின்ட்டு. இப்படி கம்பேரிசனில் பல வகைகள். சொந்தத்துக்குள்ளேயே பாருங்கள், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அப்புறம் மாமா பையன், மாமா பொண்ணு அப்படின்ட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே நிறைய கம்பேரிசன்ஸ். நம்மளை நம்ம கசின் கூட கம்பேர் பண்ணுறது. ஒரு நெஃப்யூ, நம்மளுடைய நெஃப்யூ ஒருத்தர் தன்னுடைய இன்னொரு கசின் கூட கம்பேர் பண்ணுறது. நம்மளுடைய நெஃப்யூவோடைய அப்பா கூட நம்மளையே வச்சு கம்பேர் பண்ணுறது. அந்த மாதிரி திஸ் இஸ் a very big disease. இந்த கம்பேரிசன் மென்டாலிட்டி அப்படிங்கிறது எல்லா தொழிலையும், எல்லா துறையிலையும், எல்லா விதமான என்விரான்மெண்ட்லையும் ரெடிலி அவைலபிள். அண்ட் கம்பேரிசன் மென்டாலிட்டினால ஒருத்தருடைய மைண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 45% ஆக்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெயின் ஆகுது எவ்ரி சிங்கிள் டே. ஸோ ஹவு கேன் வி லிவ் வித்வுட் திஸ் கம்பேரிசன் மென்டாலிட்டி? ஏன்னா பிரெயின் வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான அம்சத்தில் பழக்கப்பட்டிருக்கா, அது அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன் an extent I would say yes. It's a brain issue, but ஒரு ஈகோ இஷ்யூவும் கூட. ஓகே, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ் லிஸ்ட்டில் 5th ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஈகோ ஃபஸ்ட்டு 4 இடங்களில் யார் இருக்காங்கன்னு பார்க்க வைக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் மென்டாலிட்டி இந்த 5வது ரேங்க் வரதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். உங்களுடைய ரீசனபிள் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் மென்டாலிட்டி அப்படிங்கிறது ஏன் நம்ம 5வது இடத்துல தான் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கும். இப்போ இந்த 3 மென்டாலிட்டி பாருங்க, இந்த ஈகோ மென்டாலிட்டி, ஹார்ட் ஒர்க்கிங் மென்டாலிட்டி அண்ட் ரீசனிங் மென்டாலிட்டி. ஈகோ மென்டாலிட்டி உங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை, உங்களுக்கு மேலே இருக்கிற 4 பேர்த்தை பற்றி மட்டும்தான் யோசிக்குது. ஹார்ட் ஒர்க்கிங் மென்டாலிட்டி, வெல் தட்ஸ் வெரி மீனிங்ஃபுல் திங்கிங். எப்போ நம்ம 5ல் வந்த பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மென்டாலிட்டி, அண்ட் தட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ். த தேர்ட் மென்டாலிட்டி, ரீசனிங் மென்டாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டால், நம்ம ஏன் 5வது இடத்துல இருக்கோம், ஏன் 4வது இடத்துக்கு போகல, ஏன் 3வது இடத்துக்கு போகல? ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு மென்டாலிட்டியில் வந்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 4 பொசிஷன்ஸில் யார் இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. ஆனால் தேர்ட் மென்டாலிட்டியில் வந்து ரீசனிங் மென்டாலிட்டியில் யூ ஆர் நாட் worried and you are not bothered about who are there in the first 4 positions. You bother about you, why you are not in the 4th or 3rd or 2nd or in the 1st position. அது பரவாயில்லையே, that's much better. 4வது ஒன்று இருக்குது, gratitude mentality. I'm thankful that I have reached at least to the 5th grade அப்படின்ட்டு. குழந்தைகளுக்கு இது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒன்றா தேர்ட் மென்டாலிட்டி, இல்லை செகண்ட் மென்டாலிட்டி, இல்லை 4th மென்டாலிட்டி அப்படிங்கிற ரீதியில் நீ யோசிச்சின்னா தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு மென்டாலிட்டியில் எப்போவுமே யோசிக்காத. என்னோட ஈகோ அப்படி எட்டி பார்ப்போம். முதல் 4 இடத்துல இருக்கிறது யார், இவனுக்கு என்ன பண்ணானுங்க, நான் என்ன பண்ணல அப்படின்னு யோசிக்கிற அந்த ஈகோ மென்டாலிட்டி, அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் கம்பேரிசன் மென்டாலிட்டி அப்படிங்கிறது பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு அம்சம் மட்டும் இல்லை, ஈகோ சம்மந்தப்பட்டதும் கூட அப்படின்ட்டு. சரி, அனாலிசிஸ்லாம் போதும். டாக்டர் மணிகண்டன் சுந்தரேசன், ஹவு ஆர் யூ கோயிங் டு ட்ரீட் திஸ்? இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல போறீங்க? ஹவு டு கெட் ரிட் ஆஃப் யுவர் கம்பேரிசன் மென்டாலிட்டி? ஃபர்ஸ்ட், SST analysis. என்னது? SST analysis. Skills, strengths, talents analysis. நீங்க யாரு, உங்களுடைய திறமைகள் என்ன, நீங்க யாரு, உங்களுடைய பலங்கள் என்ன, நீங்க யாரு, உங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன.
நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்கள் திறமைகளுடைய மொத்த தொகுப்பு வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே ஒரு பட்டியல் போட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் யார், உங்கள் தகுதி என்ன அப்படிங்கிறத உங்களுக்குள்ள புரிஞ்சு நிலைநாட்டிக்கிறது தான் இந்த எஸ்எஸ்டி அனாலிசிஸ். ஓகே, நான் ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட், நான் ஒரு எம்பிஏ கிராஜுவேட், நான் ஒரு எம்இ கிராஜுவேட், நான் இன்ஜினியரிங் முடிச்சு எம்இ முடிச்சிருக்கேன், நான் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு இருக்கிற பலங்கள் இதெல்லாம் தான், எனக்கு இருக்கிற திறமைகள் இதெல்லாம் தான், நான் நல்லா பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா இதெல்லாம் தான். இதுகளை மீறி நான் ஒன்றும் புதுசாக வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுவேன், டெஃபினட்டாக நான் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த பர்சனை என் கூட கம்பேர் பண்ணலாமா? இஸ் இட் ஃபேர் ஃபார் மீ டு கம்பேர் மை செல்ஃப் டு திஸ் பர்டிகுலர் பர்சன் ஹூ ஹேஸ் காட் மச் பெட்டர் காம்படிட்டிவ் எர்ஜ் தேன் மீ? என்னை விட கொஞ்சம் காம்படிட்டிவ் எர்ஜ் அதிகமாக இருக்கிற அந்த பர்சன் கூட கம்பேர் பண்ணுறது நியாயமா? இதை பண்ணீங்கன்னாவே உங்களுடைய கம்பேரிசன் மென்டாலிட்டி அடங்கிடும். அவர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காரு, அவர் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்தவர், நான் இந்தியாவில் தான் படிச்சிருக்கேன். அவருக்கு 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு 17 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றினதுனால அவருக்கு நெட்வொர்க் ஜாஸ்தி. நான் இந்தியா விட்டு எங்கேயுமே போனதில்லை, எனக்கு நெட்வொர்க் எதுவும் இல்லையே. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இந்த கம்பேரிசன் பண்ணுறது என்ன பண்ணுறீங்க? எஸ்எஸ்டி அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது நீங்கள் யாரு கூட கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த கம்பேர் பண்ணப்படுற ஆள் உங்களை விட கொஞ்சம் அதிகமான எட்ஜில் இருக்காங்கங்கிறது உங்களுடைய காமன் சென்ஸுக்கே தெரிஞ்ச பிறகு கம்பேரிசன் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அண்ட் யூ வில் பி பீஸ்ஃபுல். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கம்பேரிசன் மென்டாலிட்டியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லேவரி நிம்மதியின்மை. கம்பேரிசன் மென்டாலிட்டியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், பெனிஃபிட் என்னன்னா எக்ஸ்ட்ராடினரி பீஸ் ஆஃப் மைண்ட், எக்ஸ்ட்ராடினரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், எக்ஸ்ட்ராடினரி கண்டென்ட்மெண்ட். ஒவ்வொரு தடவை கம்பேரிசன் வரும்போதும் இந்த எஸ்எஸ்டி ஃபேக்டர் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை டக்குன்னு மைண்ட் வந்துக்கிட்டு அப்படி ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சான், என்னடா என்னடா அப்படின்ட்டு அந்த 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 ஈவில் மைண்ட் செட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சு. ஓகே ரைட். 4 விஷயம் ஒரு பர்சனுடைய மோட்டிவேஷனை அப்படியே ஃபுல்லாக கொண்டு எடுத்துரும். அந்த 4 விஷயம் என்னன்னா, ஃபியூச்சரை பற்றின பயம், 2வது அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிற மனநிலைமை, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்குது, 3வது நம்ம மேலேயே நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, நம்ம மேலேயே நம்மளுக்கு இருக்கிற கோபம், நம்ம மேலேயே நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெறுமை மற்றும் விரக்தி, அண்ட் 4வது பொறாமை. இந்த 4 விஷயமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க மோட்டிவேஷன் உள்ளங்கை தண்ணி அளவு இல்லை, ஃபியூ டிராப்லெட்ஸ் கூட இருக்காது உங்களுடைய சென்ஸ்ல. ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ சார், இதனாலுமே எனக்குள்ள தாண்டவமாடுது அப்படின்னா யூ ஆர் இன் அ வெரி சீரியஸ் கண்டிஷன் அண்ட் வி நீட் டு டாக். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது 4 எது இருக்குன்னு. கண்டிப்பா அட்லீஸ்ட் 1ஆவது ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இல்லாதவன் கண்டிப்பா ஞானியாக தான் இருப்பான், இல்லாட்டி கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்டாக இருப்பான். 1 இருக்கிறது தப்பு இல்லை, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிறது தப்பு இல்லை. பட் இது 4மே அங்கங்கே வந்துக்கிட்டு ஸ்ட்ரீசோஃபீனிக்காக எட்டி பார்த்துட்டு இருந்தது அப்படின்னம்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே தான் காரணம். You see, please understand, it is common to have one of these problems. நான் சொன்ன இந்த 4 விஷயத்தில் ஏதோ 1 இருக்கிறது 2 இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். ஸோ you have 1, ரைட், ஏதோ 1 இருக்கு. அது 1 என்னன்னு சொல்லிட்டு let us not get into the details, and thanks for the response, I really appreciate you. அது என்னன்னு நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம். பட் அது கம்பேரிசன் மென்டாலிட்டியாக இருந்தால் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, ஏன்னா அந்த 4ல் கம்பேரிசன் மென்டாலிட்டி 1 தானே, மீதி 3ம் இந்த கம்பேரிசன் மென்டாலிட்டி இல்லைன்னா கூட கொஞ்சம் அடங்கிடும். கம்பேரிசன் மென்டாலிட்டி இல்லைன்னா பொறாமை வராது. கம்பேரிசன் மென்டாலிட்டி இல்லை அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு வெறுப்பு வராது. கம்பேரிசன் மென்டாலிட்டி இல்லை அப்படின்னா ஃபியூச்சரை பத்தின பயம் கொஞ்சம் கம்மியாகும். So we are hitting the captain of this particular evil pack, which is the comparison mentality. Now coming back to the second method of getting rid of comparison mentality, the gratitude meter. Nandri manapanai. You see, you are beautiful. You are actually very, 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 very precious. You are precious to your family. You are precious to your inner conscience. You are precious to the society. And you are precious to yourself.
உங்ககிட்ட சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஒரு இங்கிலீஷ்ல பேச தெரியாது, கொஞ்சம் ஞாபக மறதி எனக்கு ஜாஸ்தி, அப்புறம் நான் கொஞ்சம் கோவப்படுவேன் எப்படின்ட்டு சின்ன சின்ன டைனி லிட்டில் கைண்ட் ஆஃப் வீக்னஸஸை வச்சு நீங்க உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டு இருக்கீங்க. நான் வேலை செய்கிற இடம் வந்து ரொம்ப சாதாரண இடம். எனக்கு வரக்கூடிய சம்பளம் ரொம்ப கம்மியான சம்பளம். என்னமோ பண்ணுறாங்க, யார் யாரோ எதோ செய்கிறாங்க. ஆனால் நான் சாதாரண ஆனெல்லாம் இந்த வயரிங் அப்படிங்கிறது தான் உங்கள் பிரெயினில் இருக்கு. தாழ்வு மனப்பான்மைனா தாழ்வு மனப்பான்மை, இல்லை ஒரு விதமான டிப்ரெஷன் அப்படின்னா டிப்ரெஷன். இதுக்கு என்ன லேபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலி அப்படி அல்ல லைஃப். காலையில் 9 மணிக்கு பரபரப்பாக டிராஃபிக்கில் நின்று பைக்கில் போய் காரில் போய் சச்சரவு மேற்கொண்டு சண்டையை போட்டு அப்படி இப்படின்ட்டு பரபரப்பாக இருக்கிற இந்த உலகத்தில் அவங்கள நிறுத்தி எங்கே போகிற வேலைக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, வேலை இருக்கிற டென்ஷனு, டிராஃபிக்கு, வெயில், ஏங்க இப்படி கேட்குறீங்க? அந்த டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிறத நீ வெளிப்படுத்திட்டு முகத்தை இவ்வளோ ஃப்ரிக்ஷனாக வச்சுருந்தேன்னா அந்த டென்ஷன்லாம் போயிடுமா? போகாது. அப்புறம் ஏன் டென்ஷனாக இருக்க? தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன்லாம் வேணாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி வராது. ஏன் இவ்வளோ வருத்தமாக பேசுகிறீங்க? பழகிடுச்சுங்க, பல வருஷமாக அப்படி தான் இருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி தான் போயிட்டு இருந்தேன், காலேஜுக்கு 3 வருஷம் போகும்போது இப்படி தான் போயிட்டு இருந்தேன், பிஜி 2 வருஷம் போயிட்டு இருக்கும்போது இப்படி தான் போயிட்டு இருந்தேன், இந்த ஆஃபீஸில் எனக்கு சேர்ந்தனோ எனக்கு ஏழரை ஆரம்பிச்சதோ அப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்படியே போயிடுச்சு. இது நீங்கள் திடீர்னு மாற்ற முடியாது. நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு? நான் யாருங்கிறத விட்டுருங்க. ஆனால் சில பல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து காலையில் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக ஹரிபரி இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் வேலைக்கெல்லாம் போகிற அளவுக்கு உங்களை மாற்ற முடியும். அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் ஒத்துவராது. இப்படி தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கேன் யூ ஆர்கியூ வித் மீ? உங்கள் ஃபேமிலியிலேயே இப்போ நான் சொல்கிற மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஏன் நீங்களே கூட அப்படி தான் இருந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், நீ அப்படி இல்லையா? நான் எங்கேயாவது ரோட்டில் போனேன் அப்படின்னா என்ன நீங்கள் பாருங்கள். இல்லை நானே வேணால் ஏதாவது வந்துட்டு செல்ஃப் vlog வீடியோ எடுத்து வேணால் போடுறேன். எந்த சச்சரவும் இருக்காது, சாதாரணமாக போவேன். ஒரு காலேஜ் ப்ரோக்ராமுக்கு 10 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா நான் மெதுவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு போவேன். இல்லை பைக்கில் போனேன் அப்படின்னோம்னா நான் புல்லட்டில் மெதுவாக தான் போவேன். ஸ்பீடே என்கிட்ட இருக்காது. ஏன்னா எனக்கு ஏன் பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். ஒரு காலேஜ் ப்ரோக்ராமுக்கு நான் போகிறேன் அப்படின்னா, காலேஜ் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் லைவில் உங்கள் வீட்டு போய் பேசிட்டு இருக்க மாட்டேன்ல. காலேஜ் ப்ரோக்ராமுக்கு நான் போகிறேன் அப்படின்னா என் பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறான். 1 டே ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ன பார்க்க போகிறான். ஆனால் அவன் மைண்டில் வந்துட்டு நான் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நான் பீஸ் ஆஃப் மைண்டோட இருந்தால் தான் எனக்கு புது ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்சு அவனை நான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அவனை நான் மோட்டிவேட் பண்ண முடியும், அவனை நான் எஃபெக்டிவாக அவனுடைய வேலையை செய்யறதுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல நான் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி கொண்டு வந்துக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதுக்கு கிராட்டிடியூட் சொல்லிக்கிறது. நீங்கள் பைக்கில் இருக்கீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் த பைக். நீங்கள் காரில் போகிறீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் த கார். ஓகே, ரைட்? உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத அதை மேக்னிஃபை பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு கிராட்டிடியூட். அந்த காலத்தில் ப்ராவின்சஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராவின்சஸ், அதாவது குறுநில மன்னர்கள் அப்படின்ட்டு வரலாறுல தமிழில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஹிஸ்ட்ரி இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராவின்சஸ் அப்படின்னு. பெரிய பெரிய அரசர்களுக்கு மத்தியில் இந்த சிற்றரசர்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சிற்றரசுனா என்னன்னு தெரியும்ல? இட்ஸ் கால்ட் அஸ் a province. எக்ஸைல், EXILE அப்படிம்பாங்க. எக்ஸைல்னா என்னது? நாடு கடத்துறது. இந்த சின்ன சின்ன குறுநில மன்னர்களுடைய சின்ன சிற்றரசை கூட பெரிய ஆளுகள்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க, எக்ஸைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அந்த டேஞ்சர் உங்களுக்கு தெரியும். கப்பல் படை, ஆட்படை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100-150 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஹிஸ்டரியை படித்து பார்த்தீங்கன்னா the most happiest kings and the most happiest emperors were these emperors of the provinces. தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் லேண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டு 16th century 17th centuryல பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் தமிழ்நாடு வந்துக்கிட்டு ஒரு 4-5 ஏரியாஸாக நீங்கள் பைஃபர்கேட் பண்ணி, இஃப் யூ கோ பேக் டு த 16th, 17th and 18th century ஆஃப் த டைனஸ்டி, நிறைய ப்ராவின்சஸ் இருந்துச்சு, நிறைய குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அவங்க அந்த சிற்றரசர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.
செல்வ செழிப்போட நல்ல வளங்களை வந்துட்டு மக்களுக்கு கொடுத்து அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாணக்கிய பிரின்சிபல்ல இந்த மௌரியன் எம்பையர்ல சாணக்கியா ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். என்னன்னா, the reason why the tiny little province emperors are very happy and contented is because they have always been thanking God for whatever limited resources that they had. கடவுளுக்கு எப்பவுமே அவங்க நன்றி சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கம்மியான வளங்களா இருந்தாலும் அந்த கம்மியான வளங்களை கூட அதை வச்சு நம்மளால நல்லா வாழ முடியும்னு சொல்லிட்டு நன்றி மனப்பான்மையோடு இருந்தாங்க. And that's the best way. They have never compared themselves with the big emperors. They have never compared themselves with the king of kings. But இன்னைக்கு நம்மளால ஏன் அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா, டெக்னாலஜி brings you a lot of screens and pictures and opinions that நீ இப்படி இருந்தா தான்டா நீ சக்சஸ்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி சில விஷயங்களை நம்மளுக்கு சித்தரிக்குது. அதை பார்த்து நம்ம அப்படியே நம்பிடுறோம். ஓ இப்படி இருந்தால் தான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லா, ஓ இப்படி இருந்தால் தான் இன்னைக்கு மதிப்பா, ஓ இப்படி இருந்தால் தான் இன்னைக்கு நம்மளுக்குன்ட்டு ஒரு தனிப்பட்ட ஸ்டேட்டஸ் சொசைட்டியில் இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பெஞ்ச் மார்க்கை, சில ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய டெக்னாலஜி உங்களுக்கு புகுத்துது. இட்ஸ் ஃபோர்சிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிலீவ் ஆல் தோஸ் standards, and you think that those standards are real. No, the standards are not real. உங்களுடைய வாழ்வியல் தரம் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு வகுத்துக்கிறது. என்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், என்னன்னு சொல்லி கேட்டா, சில நேரங்களில் லைவ்லலாம் வரையில, அந்த லைவ்ல நீ பேசும்போது நீ அப்படியே ப்ரிப்பரேஷனே இல்லாமல் தொடர்ந்து பேசுறீங்க, அது எப்படா பேச முடியுதுனால? நீ அப்படி பேசும்போது வந்துக்கிட்டு அது உண்மை அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்புவாங்கன்ட்டு நீ எப்போ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நானும் நீ எல்லாம் காலேஜில் படிக்கும்போது என்னடா பண்ணோம், உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், என்கிட்ட ஒரு விஷயம் நீ சொல்லுவேன், நீ சொல்கிறத நான் நம்புவேன், நான் சொல்கிறத நீ நம்புவேன். அன்றைக்கி நம்மகிட்ட செல்ஃபோன்லாம் எதுவும் கிடையாது, ஃபோனே கிடையாது, எஸ்டிடி பூத்தில் போய் தான் நம்ம பேசணும். இன்றைக்கி லைவில் ஏன் வந்துட்டு நான் அப்படி பேசும்போது மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னம்னா, அவங்கக்கிட்ட அப்படி சில விஷயங்களை யாரும் சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி அவங்ககிட்ட வந்துட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஃபேமிலியில் அவங்களுக்கு டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜட்ஜிங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ நான் அவங்க கூட பேசும்போது கனெக்ட் ஆகிடுதுடா, அதனால தான் அந்த ஒரு 5-10 பேர் லிசன் பண்ணுறாங்கடா அப்படின்னு நான் சொன்னோன்னா அவனுக்கு அப்போ புரிஞ்சுது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி மனப்பான்மையோடு இருக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்து அசைப்போட்டு அதை சேவர் பண்ணி ஓகே ஃபைன், ஸோ திஸ் இஸ் குட், இந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிறது, நம்மளுக்கே நம்ம இந்த பாசிட்டிவ் ஜூஸஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நின்று போச்சு. அங்கே வந்தது தான் இந்த கம்பேரிசன் மென்டாலிட்டிங்கிற பாக்டீரியா. ஸோ தட்ஸ் மை செகண்ட் ஸ்டெப். பி தேங்க்ஃபுல் டு எவ்ரி சிங்கிள் திங் தட் யூ ஹேவ் ப்ரொக்யூர்ட். Be thankful to every single thing that you have received. அதில் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு மனசு போகாது. Now we are moving to the third way or solution to get rid of comparison mentality. The third way is look into the lateral resources ன்னு சைக்காலஜியில் சொல்லுவோம். நான் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Look into the lateral resources. Lateral, L-A-T-E-R-A-L, lateral அப்படின்னு என்ன சொல்லி கேட்டால் உங்களுக்கு பேரலாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள். ஓகே, ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ்மெண்ட்டில் இறங்குது. ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டு இறங்கும் போது இதில் லேட்ரல் ரிசோர்ஸஸில் இன்வால்வ் ஆகுங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் டெக்னிக்கோடைய டாபிக். அதனுடைய நேம் அதுதானே. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் diverting how you have been solving some of your problems, diverting your mind to how you have been taking some of the decisions, diverting your mind towards how you are bringing smile to somebody's faces, and diverting your mind towards the reason how you were the reason for the happiness of others. அதாவது அந்த டைம்ல கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன், உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளும் திறன், அப்புறம் உங்களால மற்றவங்க சந்தோஷப்பட்ட அந்த தருணங்கள், அப்புறம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வர்றதுக்கு நீங்க எடுத்த முயற்சிகளுடைய அந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல லேட்டரல் ரிசோர்சஸ்ன்னு சொல்றோம். So just divert your mind towards these things and your mind starts recollecting all those memories.
Memories are very powerful, therefore your comparison mentality stops. இது மூணாவது சொல்யூஷன். அப்போ என்ன சொல்றீங்க? கம்பேர் பண்ணும்போது மைண்டை டைவர்ட் பண்ணுறோன்னு சொல்றீங்களா? எஸ், கம்பேர் பண்ணும்போது மட்டும் இல்லை, கவலைப்படும் போது, மன அழுத்தத்தோடு இருக்கும்போது, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து அந்த ஏமாற்றத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எதை செய்யணும். You got to divert your mind. You got to divert your mind and you are divulging, indulging and diving into it. Your decision making, your problem solving, your happiness building. Subconscious mind பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் தண்ணி குடிக்கும்போது, உங்களுடைய பிரியமான உணவை நீங்கள் சாப்பிடும்போது, நீங்கள் குளிக்கும்போது, எஸ்பெஷலி நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்க்கும்போது, உங்களுக்கு பிடித்தமான ஆட்களை பற்றி யோசிக்கும்போது, உங்களுக்கு பிடித்தமான ஆட்கள் கிட்ட நீங்கள் பேசும்போது, இல்லை நீங்கள் லைஃப்பை யாருக்காக வாழ்கிறீங்களோ அந்த பர்சன் கிட்ட நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லை விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கும்போது, அப்புறம் நீங்கள் வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு இயற்கை விஷயத்தை பார்த்து, ஒரு இயற்கை எழிலை பார்த்து டக்குன்னு அந்த இடத்துல நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படிங்கும்போது, இந்த ஏரியாஸ்லாம், இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வைடு ஓப்பனாக இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கும்போது, ஒரு 40 நிமிஷம் காலையில் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி நீங்கள் ஸ்பீட் வாக்கிங் போகும்போது, இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டை பண்ணும்போது, இந்த டைம்லலாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பனாக இருக்கும். உங்களுடைய ஆள் மனசு அப்படிங்கிறது ஃபீடிங்க்கு, நல்ல நல்ல ரிசோர்ஸஸ்க்கு, அந்த ஆண்டனாவோடைய ஹை சார்ஜ்டு டெர்மினல் ரிசீவிங் கெப்பாசிட்டியோட உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரிசீவிங் கெப்பாசிட்டியோடு இருக்கும். இந்த டைமில் நீங்கள் உங்களை பற்றி நினச்சிக்கிற விஷயம் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும். எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் சேவரிங் எ பிளேட் ஆஃப் வண்டர்ஃபுல் நான்வெஜ் ஃபுட் விச் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ், and when you are eating it and when you are chewing it, and இது வரைக்கும் போனதுக்கப்புறம் எதுவுமே ருசி இல்லை இல்லையா? இது வரைக்கும் போகிற வரைக்கும் தான் ருசி. நீங்கள் பால்கோவா சாப்பிட்டாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, பீட்சா சாப்பிட்டாலும் சரி, இல்லை whatever food that you consume, இது வரைக்கும் தான் அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈசோஃபேகஸ் அப்படின்ட்டு இந்த ஃபுட் பைப்புக்குள்ளே இறங்கும்போது, நீங்கள் அப்படி சாப்பிடும்போது, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வைடாக இருக்கும்போது உங்களை பற்றி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா, இந்த கம்பேரிசன் மென்டாலிட்டி மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன மோசமான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக மீண்டு வர முடியும். இது it's reprogramming your mind, understanding when your subconscious mind is wide open. And I have told you the instances where your subconscious mind are wide open. அந்த டைமில் கம்பேரிசன்லாம் இனிமேல் நம்ம பண்ணிக்க தேவையில்லை, நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீடிங்கை நீங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் அவர் நெக்ஸ்ட் டெக்னிக், தட் இஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபீடிங். Subconscious mind feeding, not only towards getting out of comparison mentality, but also towards any other weaknesses that you possibly could have. ஏங்க, இத்தனை விஷயமெல்லாம் பண்ணுமா இந்த கம்பேரிசன் மென்டாலிட்டி அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு? மோசமான நெகட்டிவான பழக்கங்களை பழகிறது ரொம்ப ஈஸி. அது தானாக வந்துடும் உங்கள் லைஃப் ஸ்டைலில், அது தானாக வந்து உங்களை என்ஸ்லேவ் பண்ணிடும். பட் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பிரத்யேகமாக இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுக்கலைன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப், இட் இஸ் கோயிங் டு மேக் யூ so வெரி வீக். அதனால் இந்த 3-4 டெக்னிக்ஸ் இங்கே நான் சொல்லியிருக்கேன்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட். ஸோ லாஸ்ட் பட் பை நோ மீன்ஸ் லீஸ்ட், கம்பேரிசன் அப்படிங்கிறது ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயத்தை உங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். அதை பற்றி நம்ம இன்னொரு லைவில் பேசுவோம். ஆனால் நம்ம யார், நம்ம தகுதி என்ன, நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோன்ட்டு நம்மளுக்கு தெரியும் ராஜா. ஸோ அது ஃபேராக அன்ஃபேரா அப்படிங்கிறது நம்ம பார்த்து யோசிச்சுக்கிறது தான் இருக்குது. ஸோ இஸ் இட் ஃபேர் டு கம்பேர் யுவர் செல்ஃப் வித் தி அதர்ஸ்? இஸ் இட் ஃபேர் டு கம்பேர் யுவர் செல்ஃப் வித் திஸ் பர்டிகுலர் பர்சன்? நீயே நியாயமாக யோசி அப்படிங்கிறது தான் இந்த கம்பேரிசன் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு டூல். And I'll be meeting you with the next video. I rest my case. Until then, never stoop down to any form of negativity. Always live like a king, expect great things and live strong. Live like a king and a queen, and life is easy. Don't make it tough. Walk with the head held high.
This is Manikandan Sundaresan, son of Sundaresan, resting the case. Jai Hind.